நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் பொண்ணு கண்டிப்பா வந்துருவா. பத்திரத்தை ரெடி பண்ணும்போது கையெழுத்து போறதுக்கு 2 சாட்சிகள் வேணும். நம்பிக்கையான ஆளுங்க யாராவது வேணும். நம்பிக்கையான 2 பேரை நான் தான் பார்த்து வச்சிருக்கேனே. கையெழுத்து போட அவங்க போதும். ஒன்னு நீங்க, இன்னொருத்தர் பக்கத்து வீட்டு பொண்ணு. வேற யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க எனக்கு யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? அதுக்கப்புறம் அந்த பொண்ணுதான். நான் அவளை பத்தி கேட்ட வரைக்கும் அவ எப்படிப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ போதும். சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக என்னால எப்படி அம்மா முன்னாடி வர முடியும்? அது எனக்கு தெரியுமா, பார்வதி அம்மாக்கு தெரியாதுல்ல. கண்மணியோட எதிர்காலத்துக்காக அம்மா எடுத்த இந்த முடிவு ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொண்ணை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குமா, அதனாலதானே இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. அம்மா அந்த மாதிரி ஒரு உயிலை ரெடி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அம்பாட்டுல பெரிய பிரச்சனை நடக்கும். அது உண்மைதானே. இவங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இவங்க யாருமே வந்து பார்க்கவே இல்லை. யார் வந்தாலும் பிரச்சனை இல்லம்மா. கண்மணிக்கும் அப்புறம் பார்வதி அம்மா பெத்தெடுத்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வருவான்ற நம்பிக்கையை விடவே இல்லை. வரட்டும். அவங்க 2 பேருக்கும் இந்த வீட்டோட சொத்துக்கு உரிமை இருக்கு. மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வேணும்னா கற்பனை கோட்டை கட்டலாம். அவ்வளவுதாம்மா. யார் இது? ஹலோ, ரோசி அம்மாவா? ஆமா, ரோசிமா தான் பேசுறேன். இந்து இருக்கலாம். இந்து இங்கதான் இருக்கா. அதோ நான் குடுக்கறேன். இந்தாம்மா சேச்சிமா. சேச்சிம்மா. இந்து, நீ எங்கம்மா இருக்க? நான் இங்கதான் ரோசம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பனா உடனே நீ இங்க வா. என்னாச்சு சேச்சிம்மா? வாமா, ரொம்ப அர்ஜென்ட். இங்க வந்தாலே என்ன விஷயம்னு உனக்கு தெரிஞ்சிடும். சீக்கிரமா வா. என்ன உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. நான் போயிட்டு வரேன். என்னங்க? இந்து, என்னங்க? என்ன கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது கனவு இல்ல, நிஜம்தான். இதோ உன்னுடைய அருண் ஜெயில இருந்து வந்துட்டேன். தப்பிச்சு ஒன்னும் வரல. என்னுடைய தண்டனை காலத்தை குறைச்சதுனால நான் வந்துட்டேன். நானே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் உன் முன்னாடி இப்படி வந்து சர்ப்ரைஸா நிக்கிறேன். என்ன ஷாக் ஆயிட்டல? என்னங்க?
ஆசையில நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். இனி நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் இருக்கேன் உன் கூட. கைவிலங்கும் சீருடையும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனா இப்ப நான் வெளியே வந்துட்டேன். நாம இழந்த நாட்களை நான் திரும்பி கொண்டு வர போறேன். நான் நிறைய வேலைகளை பண்ணி ஆகணும். எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இந்தோ எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு ஆரம்பிக்கணும். சொல்ல மறந்துட்டேன் பாரு. வா, இதோ பார்த்தல, நம்ம பொண்ணு கண்மணிக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற? பொண்ணை கூப்பிடு. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? குழந்தைய கூப்பிடு. சஸ்பென்ஸா இருக்கட்டுமே, நான் என் கண்மணியை பார்க்கணும். என்னங்க? ஏய், எனக்கு புரியுது, நீ எனக்கு இப்ப சர்ப்ரைஸ் கொடுக்க பாக்குற. பரவாயில்ல கண்மணி. குழந்தை எங்கக்கா இருக்கா? அம்பாட்ல இருப்பா. அத்தை வீட்லயா? அங்க பார்வதி அம்மா கிட்ட தான் குழந்தை இருப்பா. நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரேன். என்னங்க அது? என்னங்க என்னங்க நெல்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ கடவுளே, பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தை அம்பாட்டில் இருக்கான்னு நீங்க எதுக்கு சொன்னீங்க? நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேமா. இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. ஐயோ கடவுளே, என்னங்க? ஐயோ அருண் எப்போ வந்தாரு? அதெல்லாம் சொல்றேன். இப்ப அவர் அம்பாட்டுக்கு போயிருக்காருப்பா. பார்வதி அம்மாவை பார்க்கவா? போயிட்டு வரட்டும். அம்மாவை பார்க்கறதுக்கு இல்ல, கண்மணியை பார்க்க போயிருக்காரு. அவர் வந்ததும் குழந்தை எங்கன்னு கேட்டாரு. சேச்சியம்மா கண்மணி அம்பாட்டில் இருக்கான்னு சொன்னதும் அங்க கிளம்பி போயிட்டாரு. குழந்தைய பத்தி சொல்றதுக்கு அவர் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் என்ன சொல்றது? என் வீட்டுக்காரர் அங்க போனா என்ன நடக்கும்னே தெரியல. என் கை கால்லாம் நடுங்குதுப்பா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உடனே வாங்க. வர கண்மணி, 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 செல்லோ, கண்மணி. அத்த, என் தண்டனை முடிஞ்சது. எங்க இருக்கா நம்ம கண்மணி? எங்க கண்மணியா? அருண், செல்லோ, என் பொண்ணு எங்க? அருண், அருண் என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா, கண்மணி, கண்மணி, அருண், கண்மணி அருண் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்குறதா இருந்தா தூங்கட்டும், நாம எழுப்ப வேண்டாம். ஏய், ஒரு நிமிஷம். அருண், அருண், நீ பாப்பா எங்க தூக்கிட்டு போற? கேட்டுட்டு இருக்கல, நில்லு. அருண், அக்கா தான் சொன்னாங்க கண்மணி இங்க இருக்கான்னு. அவங்க சொன்னாங்களா?
ஐயோ கடவுளே! நான் அப்ப கண்மணியை கூட்டிட்டு போறேன். நான் இவளை பார்க்க தான் நான் ஆசையா ஓடி வந்தேன். நீ பாப்பா கொண்டு போய் உள்ள படுக்க வை. நீ எதுக்கு கண்மணி பார்க்க ஆசைப்படுற? பாப்பாவை என்கிட்ட கொடு. என் பொண்ணை பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா அத்தை? ஓ குழந்தையா? கண்மணி நான் வளர்த்துட்டு இருக்க ஏன் பொண்ணு. என் மேல உள்ள கோவத்துல நீங்க இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நாம அப்புறம் பேசிக்கலாம். நான் வரேன் அத்தை. நில்லு. என் குழந்தைய கொடுத்துட்டு போ. அத்தை, உன்னை என் குழந்தைய கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். என்ன இதெல்லாம்? என்னுடைய குழந்தைய நான் தூக்கிட்டு போக கூடாதான்னு? ஆமா, இவ உன் குழந்தைன்னு யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னாங்கன்னா இவளோட அம்மா இந்து. இந்துவா? ஓ, புது கதையை சொல்லிக்கிட்டு நீங்க வந்திருக்கியா? என்னாச்சு அத்தை உங்களுக்கு? இந்துக்கும் எனக்கும் பிறந்ததுதான் இந்த கண்மணி. ஆண்டி, ஐயோ கடவுளே! இதோ அணி ஆண்டி வந்துட்டாங்க. இந்து, என்ன நடக்குதுங்க? கண்மணி, நீ கீழே இறங்கி வா. ரோசமா நில்லுங்க. இந்து, அணி ஆண்டி போகாதீங்க. இந்து, எனக்கு எதுவுமே புரியல இந்து. உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இந்து, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இந்து, நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறது யாரு? ரோசமா உங்ககிட்ட தான் கேக்குறேன், அவ யாரு? இந்துமா. அப்ப அந்த ஆன்ட்டி அது யாரு? இது எல்லாமே ஒரு நாடகமா? இத்தனை நாளா பக்கத்து வீட்டுல தங்கி இருந்தது இந்த இந்து தானா? நீ சுமந்து பெத்த எடுத்த பொண்ணுதான் கண்மணிங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லி நம்ப வச்சது யாரு? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்துவும் கண்மணியும் ஒன்னாதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இங்கதான் நிறுத்து. இந்தப்பா. கண்மணி உன்னோட பொண்ணுதாங்கிற விஷயத்த உன்கிட்ட இவ சொன்னாளா?
அப்படின்னு அவ சொல்லுமா என்ன? அம்மாடி ஆ நீங்களும் வந்துட்டீங்களா? சுகுமார், நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பார்வதி அம்மா. போதும், இதுக்கப்புறம் பேச வேண்டியது வேற யாரும் இல்ல, அவதான். அம்மா, என்கிட்ட இல்ல, அருண் கிட்ட தான் நீ உண்மையை சொல்லி ஆகணும். கண்மணி யாருங்கிறத நீயே கேளு அருண். இந்து, என்னங்க? இங்க பாரு, நான் இப்ப கேக்குறது பாக்குறதெல்லாம் உண்மையா? எனக்கு ஒண்ணுமே புரியல இந்து. கண்மணி நம்ம பொண்ணு இல்லைன்னு அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், என்ன இந்து இதெல்லாம்? சொல்ல இந்து. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கண்மணி கண்மணி நம்ம பொண்ணு இல்லைங்க. என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னா நம்ம பொண்ணு எங்க? இந்து, நம்ம பொண்ணு எங்க? இல்ல அருண், அது என்ன? மாமா இருங்க, இந்து சொல்லுவா. என் பொண்ணு எங்கன்னு கேட்டேன். தெரியல, எனக்கு தெரியாது. என்ன, உனக்கு தெரியாதா? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அவளுக்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நம்ம பொண்ணை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. என்னங்க, நம்ம குழந்தை எங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா குழந்தை உன் அப்பா வீட்டுல இருக்கிறதா சொன்னது எல்லாமே பொய்யா? ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை பொய்? என்னங்க என்னங்க என்னங்க? நீ அதுக்கு பிறகு எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு வந்த? என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்கலாம்ல. உண்மையை சொல்லணும்னு தோணல, ரகசியமாவே வச்சுக்கிட்ட. ஆனா கண்மணி தான் என் பொண்ணுன்னு போய் சொல்லிருக்க. என்னங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் என்ன தண்டனை வேணா அனுபவிக்கிறேன். அனுபவிச்சா என் கண்மணி எனக்கு கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவாளா? என்னங்க? பேசாத. நீ என்ன இத்தனை நாளா நல்லாவே ஏமாத்திட்ட. நீ எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்க இந்து, மன்னிக்க முடியாது. கிடையாது, உனக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு என் பொண்ணு வேணும், அவளை என்கிட்ட கூட. இப்ப அதுக்கு பிறகுதான் நீ என்னை வந்து பார்க்கணும். அது வரைக்கும் அருணுக்கும் இந்துக்கும் எந்த உறவும் இல்ல. தள்ளி போ. என்னங்க, போகாதீங்க, நான் கால்ல வேணா விழுவுறேன். என்னங்க, தள்ளி போடி. இத தொடக்கூட கூடாது, உன்னை பார்க்கவே பிடிக்கல. அருண்,
இவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லி யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. எனக்கு அம்மாடி எனக்கு அம்மாடி நீ கொஞ்சம் அமைதியாயிரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம், பொறுமையா எடுத்து சொல்லலாம். அவரு நீ வாமா. ஆனி ஆண்டி ஆண்டி கண்மணி, அம்மா ஆண்டி போறாங்க. நீ வாமா, வா. கூப்பிடாத, அவங்க போகட்டும். அம்மா ஆண்டி போறாங்க. நான் கிளம்புறேம்மா. நான் கிளம்பிடுறேன். இப்ப போய் நான் பஸ்ஸை பிடிச்சி என் ஊருக்கு போறதுக்குள்ள இருட்டாயிடுமா. நாளைக்கு பொழுது விடியதுக்குள்ள இந்த ரோசியம்மா போயிடுறேம்மா. சத்தியமா நான் போயிடுறேம்மா. பஸ்ல போறதுக்கு பணம் இருக்கா என்ன? இருக்கு, ஒன்றும் வேண்டாம்மா. இந்த மாசம் சம்பளத்தை சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்க ரொம்ப வருஷமாவே இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இங்க இருந்து போகும்போது வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஐயோ அம்மா, நான் பிரச்சனை பண்ணுவேனாம்மா? இந்த ரோசியம்மா பார்த்து எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு? நீங்க வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல. தகவல் தெரிஞ்சு வீட்டுல இருந்து மத்தவங்க வந்து இன்வால்வ் ஆனாங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த ஆள் மாதிரி தானே இருக்காங்க. நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா எந்த பிரச்சனையும் வராதுமா. டோமி இங்க வரதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துறேம்மா. நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்குமா. உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். இந்த வீட்ல நான் செய்ய போற கடைசி சாப்பாடு அதுவா தான் இருக்கணும். நீ அனுமதி கொடுமா. முடியாது. அம்மா, எனக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்துட்டு போகணுங்கிற முடிவை நீங்க மட்டும் எடுத்தா அது போதாது. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? நான் இந்த கிச்சனுக்குள்ள வர்றது கூட உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுமா. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அது இல்ல விஷயம். நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் உங்களை விட்டா தானே நீங்க வெளியில போறதுக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.